இந்த பொண்ணு வச்சிருக்கிறது சாதாரணமான கேமரா கிடையாது. இந்த கேமரா வச்சு இவ டேபிள் மேல இருக்கிற அந்த ஆப்ல ஒரு போட்டோ எடுக்கிறா. போட்டோ எடுத்துட்டு அந்த ஆப்ல ஒரு கடியும் கடிக்கிறா. ஆனா அந்த கேமரால இருந்து வெளிய வந்த போட்டோவ பாக்கும்போது, அவ கடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆப்பிள் கடிச்ச மாதிரி போட்டோலயும் காட்டுது. என்னடா இது அநியாயமா இருக்குன்னு சொல்லி அவளும் நினைக்கிறா. ஒருவேளை இந்த கேமராக்கு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்து, உடனே பதறி போய் செவுத்துல மாட்டிருக்க கடிகாரத்தை போட்டோ எடுக்கிறா. இந்த கேமரா நிஜமாவே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கரெக்டா சொல்லுதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துறோம்னு சொல்லி அவளும் முடிவு பண்றா. அப்போ டைம் கரெக்டா மதியானம் 12:15 ஆகுது. அவ கடிகாரத்தை ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறா. போட்டோ மெதுவா வெளியிலயும் வருது. வந்த போட்டோவை பார்த்தா அதுல டைம் 12:30 காட்டுது. அடேங்கப்பா, அப்ப இந்த கேமரா தான் அடுத்த 15 நிமிஷத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அட்வான்ஸா காட்டுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. இதனால இவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுது. சிரிச்சுக்கிட்டே கேமராவை தூக்கிட்டு வீட்ல இருக்கிற மத்த திங்ஸ் எல்லாத்தையுமே சும்மா அப்படியே கண்டமேனிக்கு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த 5-10 நிமிஷத்துல இதெல்லாம் எப்படி மாற போகுதுன்னு பாக்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு பூந்தொட்டிய போட்டோ எடுக்கும் போதுதான் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. வெளியில வந்த போட்டோல அந்த பூந்தொட்டியே காணோம். யோசிச்சு யோசிச்சு அவளுக்கு தலைவலியே பிடிக்குது. எங்கடா போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. வீட்ல அவ மட்டுமே தான் தனியா இருக்கா. அப்புறம் எப்படி இந்த 15 நிமிஷத்துல இந்த தொட்டி காணாம போகும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறா. என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயந்தாலுமே இன்னொரு பக்கம் ஜாலியா அந்த பூந்தொட்டிய இன்னொரு போட்டோ எடுக்கிறா. அந்த போட்டோவும் மெதுவா அப்படியே பிரிண்ட் ஆகி வெளியே வரப்ப திடீர்னு கதவு பலமா யாரோ தட்டுற சத்தமும் கேக்குது. இவ போய் அந்த கதவை திறக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஆனா அந்த நேரத்துல கையில இருக்கிற போட்டோ அப்பதான் கிளியரா தெரியுது. அந்த போட்டோவை பார்த்து அவளுக்கு ரத்தமே உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. யாரோ ஒரு முகமுடி போட்ட திருட இவளோட கழுத்தை நெரிச்சு இன்னொரு கையில அந்த பூந்தொட்டிய வச்சு மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிற மாதிரி அதுல இருக்கு. அப்படின்னா இன்னும் 15 நிமிஷத்துல இவளுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி ஃபியூச்சரையும் தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவளும் அடுத்த முடிவை எடுக்கிறா. இந்த கதையில வர மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ட்டு அட்வான்ஸா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது மனுஷனோட இயல்புதான். ஆனா எதிர்காலம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா வாழ்க்கையில இருக்கிற சுவாரஸ்யமே போயிடும் தானே. சில நேரங்கள்ல அதுவே ஒரு பெரிய ஆபத்தாவ கூட முடிஞ்சிடும். நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்றத விட இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்தை தைரியமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.